சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பனை பற்றி அந்த ஒவ்வொரு வருஷமும் போகிற மகிமை பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஐயப்பன் பூஜையோட மகிமை பற்றி சொல்லியிருந்தேன். அவனை நினச்சி என்ன காரியம் செய்தாலும் அது என்றுமே வெற்றி மட்டுமே. ஐயப்பன் நினச்சி எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி வெற்றிமே வெற்றியே. நான் என்றைக்குமே கையில் காசை வச்சு நான் எதுவுமே பண்ணது கிடையாது. சொன்ன பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் பூஜை அவன் செய்கிறான். அதுவும் இல்லாமல் பல பேரோட புண்ணியத்தையும் எனக்கு ஐயப்பன் ஏற்படுத்தி விடுறார். பூஜைக்கு எல்லாருக்கும் அன்னதானம் காசு கொடுக்குறான் பாருங்க. அந்த அன்னதானுக்கு காசு கொடுக்குறது இல்லாமல் அவங்களுக்கும் ஒரு புண்ணியம். எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்க. அவங்க எல்லாராலும் ஐயப்பன் பூஜை காசு கொடுக்க முடியாது. அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வருடம் தானாக வந்து பூஜைக்கு காசு எடுத்து வந்து கொடுக்குறாங்க பாருங்க. அரிசி முட்டை வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க, எண்ணெய் வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க. எவ்வளோ ஒரு புண்ணியம் பாருங்க அவங்களுக்கு. ஐயப்பன் யாருக்கிட்ட வாங்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் தான் ஐயப்பன் காசு வாங்குவார். எல்லாருக்கிட்டையும் பூஜைக்கான காசு வாங்க மாட்டார் பகவான் பாருங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த பூஜையை நடத்தி கொடுத்து எனக்கு மலைக்கு போகிற செலவெல்லாம் பகவானே கொடுத்துருவார். பிள்ளைய ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட்டு விட்டதே கிடையாது ஐயப்பன். ஏன்னா அவனே கதியென்று நினைத்து வாழ்கின்ற நானே. அவனே கதியென்று வாழும்போது அந்த அந்த கதி பாருங்க, என்ன எங்கே நிறுத்தி போய் எங்கே நிற்க வச்சுக்கிறாரு பாருங்க ஐயப்பன். சாதாரண கடவுளா பகவான் ஐயப்பன். அதுவும் இல்லாமல் தான் பிள்ளைக்கு 2 அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதனுடைய பவர், அதனுடைய சக்தியும் ஐயப்பன் கொடுத்தது. உழைப்பையும் ஐயப்பன் கொடுத்தது. நான்லாம் வெறும் 0 மட்டும்தாங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து 2 அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த இதுக்கும் ஐயப்பன் தான். அதுவும் இல்லாமல் என் கல்யாணத்தையும் பண்ண வச்சது ஐயப்பன் தான் பாருங்க. ஐயப்பனை நம்பி கதியென்று செல்லும் போது அவனே சக்தியாக மாறி அவனே எல்லாத்தையும் போற இடத்துல வெற்றியை கொடுக்குறான் பாருங்க. சாதாரண விஷயமாங்க. 2 அக்கா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். என் கல்யாணத்தை அவனே பண்ணி வைக்கிறான் ஐயப்பன். இவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு பொண்டாட்டியாக வர்றது எவ்வளோ பொண்ணுங்க என் வாழ்க்கையில் வரணும்னு நினச்சி எவ்வளோ இதுவாச்சு. அத்தனை பேரையும் தடைகள் ஆக்கி எனக்கு யார் வரணும் யார் போகணும் அவன் தீர்மானித்தான் ஐயப்பன். என் பிள்ளைக்கு யார் மருமகளாக வரணுன்ட்டு எங்கிருந்தோ வர வச்சு அவன் சரணத்தில் வரும் மொழியாய் பரிமள பிரியனே சரணம் ஐயப்பா. அந்த பரிமளாவே இங்கே அவன் பிள்ளை மணிகண்டனுக்கு வர வச்சு கொடுத்துறான் பாருங்க. உலகத்தில் ஐயப்பனால் பிறந்த 1000 மணிகண்டன் இருக்கலாம், கோடி மணிகண்டன் இருக்கலாம், லட்சம் மணிகண்டன் இருக்கலாம். ஆனால் அவன் மேல் உண்மையான பக்தியாக இருக்கணுக்கு அவன் சரணத்தில் ஒரு மொழியா வச்சிருக்கான் பாருங்க. பரிமள பிரியனே பரிமளா மணிகண்டன். அவன் பரிமள பிரியனுங்க. அவன் பிள்ளைக்கு அந்த பரிமளா என்ற ஒரு பேரை வந்து தான் பிள்ளைக்கு மனைவி அமைச்சு கொடுக்குறான் பாருங்க ஐயப்பன். அவன் பிரம்மச்சாரி ஐயப்பன். ஏன் அவன் பிள்ளைய பிரம்மச்சாரியா வச்சிருக்க வேண்டியதானே? இல்லை இல்லை, ஐயப்பனுடைய அருளை பாருங்க. தான் புள்ள ராஜா மாதிரி இருக்கணும். அவனும் துக்க துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் அவனும் அனுபவிக்கணும். அவனும் அதனுடைய மீண்டு வரணும். எல்லாத்தையும் புரிய வைக்கிறான் பாருங்க தம் பக்தனுக்கு ஐயப்பன். அவனுடைய மகிமையை பாருங்க. அவன் மகிமைக்கு எல்லையே இல்லைங்க ஐயப்போட. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ஐயப்பனோட பெருமையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு வருஷமும் மாலை போட்டு செல்லும் போது அவனே கதியென்று நிற்கும் போது வந்து நிற்கிறான் பாருங்க துணையாய். சிவனாய், ஹரியாய், முருகனாய், விநாயகனாய், ஐயப்பனாய், உலகத்தில் உள்ள அந்த ஆதி பராசக்தியாய் நின்று என்னை காக்கிறான் என் ஐயப்பன். எவ்வளோ ஒரு குழுப்பனை பாருங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. என் ஐயப்பனை பற்றி பேச இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான் பாருங்க ஐயப்பனுக்கு. அவனுக்கு கோடான கோடி நன்றி இல்லைங்க ஐயப்பனுக்கு. என்ன சொன்னாலும் பத்தாது ஐயப்பனோட மகிமை பற்றி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.